விஜயோட கூட்டணி போகல இல்லை உங்க தலைமையில கூட்டணி ஆவீங்க? நான் தனிச்சு போட்டிடுறேன். திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில் கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்லை. பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும். இல்லைன்னா விடுங்க. நான் இருந்தவருங்க, ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க முடியுமா? பேசாதீங்க. நவநாதிக பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு குடிக்க வச்சிட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குறது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும்போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கல? குடிக்கிறாங்க. யாரு குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல? எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும்போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா? ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க. சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல? யாரு தொடங்க பெருமகன்? ஐயா கருணாநிதி. இது சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க? கொரோனா நேரத்துல மூடி போட்டிருந்தீங்களா? அது எப்படி சாத்தியமாச்சு? கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன, திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காம இருந்து சத்தா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க முடியுமா? பேசாதீங்க. நவநாதிக பெண்கள் குடிக்க வச்சிட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குறது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும்போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்க கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கல? குடிக்கிறாங்க. யாரு குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல? எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும்போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. ஒரு செய்தியாளர் ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா திசைமானவர்கள் ஆவேசப்படாம உள்நோக்கத்தோட அறவழியில அதை சுட்டி காட்டணுங்கிற ஒரு கருத்து இருக்கு. சமீப காலமா நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஆவேசப்படுறீங்க, உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் வெளியிட்டு பொதுவான கருத்து இருக்கு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசப்படுறீங்கிறது. உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் அந்த வேலையை செய்யறேன். புரியுது நினைக்கிறேன். உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்புதான் என்னுடைய கோப உணர்ச்சி. கோபம் இல்லைன்னா நான் கோடம் பக்கத்துல படம் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல, நான் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன்ல. எத்தனை வழக்கு? 138 வழக்கு. எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு. இவ்வளவு அவமான எனக்கு கடை வச்சுட்டு கிடையாது, தொழில் செய்ய முடியாது, எல்லா பிரச்சனை. நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல போய் உட்கார முடியும், பேச முடியும். சீமான் இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாரு, இந்த இடத்துல எச்சரிப்பிட்டாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு, இது வரைக்கும். இப்ப நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல? நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவு பண்ணுவான். எவ்வளவு நெருக்கடியில வாழ்றேன். ஏன் இந்த நெருக்கடி? இந்த மண்ணின் மக்களின் மீது இருக்க பேரன்பு. நீ மக்களுக்கான கேள்வி கேளு, மக்களுக்கு சொல்லு. நீ நல்ல கேள்வி கேளு. நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ பைத்தியக்கார பை மாதிரி கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் அறிவாளி மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும். அது சொல்லணும்ல. அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம். அந்த கோபம் என் மக்களின் மீது இருக்க பேரன்பு. அதனாலதான் நாங்க பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இனத்தின் மக்கள். இவ்வளவு பெரிய நாடு, நீங்க வளர்கிறோம், வல்லாதிக்காக போறோம், பீத்திருக்கீங்க. உனக்கு என்ன இருக்குது? உனக்கு நாட்டு மக்களை பத்தி கவலை இருக்கா? என் உயிரை பத்தி, உணர்வை பத்தி கவலை இருக்கா? உனக்கு மதம் இருந்தா போதும், சாதி இருந்தா போதும், சாமி இருந்தா போதும். எல்லை தாண்டி வர்றாங்கிறதானே உங்க பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா இல்லையா? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உன் பிரச்சனை இல்லை, தமிழனுங்கிறதா உன் பிரச்சனை. அதை கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்லை. இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா? 39 பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப 40 பாராளுமன்ற உறுப்பினர். என்ன செய்யறீங்க நீங்க? என்ன செய்யறீங்க சொல்லுங்க. முதலீட கொண்டு இங்க செத்து விடுகிறான், மொட்டை அடிக்கிறான், படகு பரிச்சையால விடுறான். சொந்த குடிகளை கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை எனக்கு இருக்கா? 850 மீனவனுக்கு மேல இங்க சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? பிரதமர் கண்டிப்பாரா? வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா?
இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்ல. இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை. குறிப்பா ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது, ஐயா ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிறீங்க. அதுல எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில எப்படி சார் பங்கு கொடுக்கும்? அப்ப திருமாவளவனுடைய கோரிக்கை வந்து நியாயமற்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லு. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிற? எதுக்கு சேர்க்கிற? 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நில்லு, நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ. கெஜ்ரிவால் நிக்கிறாங்களா, அப்படி நில்லு. ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்திலே பங்குங்கிற திருமாவளவனுடைய சமீப ஆட்சியில பங்கு அதிகாரத்துக்கு ரெண்டு ஒண்ணுதான். அவர் வந்து கூட்டணியை முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு முதல் படியா நீங்க பாக்குறீங்களா? அப்படி இல்லை. எனக்கு நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன். இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்ற நீங்க மத்திய அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்கேற்றீங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் ஏற்றீங்களா இல்ல? நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்றீங்களா இல்லையா? அது எப்படி? கூட்டணி வச்சீங்க, அதிகாரத்துல பங்கு வைக்கிறீங்க. அப்ப இங்க கூட்டணி நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீராங்கனா தனியா நின்று ஜெயிச்சிரு. யார் கேட்க போறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு? நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றிருக்காரு, அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு, எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்லுங்க. அதெல்லாம் எப்படிங்க பங்கு? தனிச்சு நின்று கெஜ்ரிவால் முதல்வருடைய ராஜினாமா முடிவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது. ஆனா அந்த இருந்து போறவங்க அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அதாவது நீங்க பாக்குறீங்க பழிவாங்கப்படுறாரு. அதானி ஒண்ணும் கிடையாது, அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யறாருன்னு அவர் சட்டசபையில பேசுனதுக்கு அந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது நான் சொல்லல. இந்த தகவலை அவருடைய நண்பர் தான் அமலாக்கத்துறையினுடைய தலைவர். அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனு கொடுத்துட்டாரு. அவரை எடுத்து பேசிட்டாரு. இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு சித்திர பண்ணீங்களா? அதே கருத்தை நான் வலியுறுத்துறேன். ஆமா, அதானி ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மோடி காசு தான். இப்ப என்ன நடவடிக்கை எடுத்து உள்ள போடுங்க? ஏன்னா என்ற ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட பதவி இருக்கு, அவருக்கு ஆட்டம் கட்டுது. யாரு பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவத்சலா, பேரறிஞர் அண்ணா, இந்த வரிசையில எல்லாம் மத விலக்கு அமல்படுத்தப்பட்டு இல்லையா?